காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழகத்துடைய மருத்துவ அணி துணை அமைப்பாளர் தம்பி எஸ்கேடி சபரிராஜா, தங்கை சாருமதி ஆகியோருடைய திருமணத்தை உங்களுடைய முன்னிலையில் நடத்தி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மணமக்களுக்கு உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை போல தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அண்ணன் எஸ்டிகே இவனுடைய மகளுடைய திருமணத்தை கடந்த 2023ஆம் ஆண்டு நான் தான் நடத்தி வைத்தேன். இன்றைக்கு அவருடைய மகளுடைய திருமணத்தை நடத்தி வைத்தேன் 2 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்று அவருடைய மகனுடைய திருமணத்தையும் நடத்தி வைக்கின்ற வாய்ப்பை பெற்றுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய இந்த இடத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு காரணம், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பரம்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நம்முடைய கழக பொருளாளர் நம்முடைய TR பாலமாம் அவர்களை கிட்டத்தட்ட 4.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சிங்கன்னா அதற்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் முதல் காரணம். அதற்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருமண விழாவிற்கு வரும்பொழுது ஒரு திருமண விழாவிற்கு வருகிறோமா இல்லை ஒரு கட்சியினுடைய ஒரு மாநாட்டிற்கு வருகின்றோமா என்ற அளவிற்கு மிகச்சிறந்த அளவில் எழுச்சியோடு வரவேற்பை கொடுத்து ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அன்பரசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பரசனை பொறுத்தவரையும் எதையும் மிக நேர்த்தியாக செய்யக்கூடியவர். அவர் இளைஞர் அணியிலிருந்து வந்ததால் இப்பொழுது மாவட்ட செயலாளராக இருக்கிறதுனால் என் மீது அவருக்கு தனி பிரியம், அவர் மீது எனக்கு தனி பிரியம். அவர் எந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தாலும் நான் வந்து விடுவேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மிகச்சிறப்பாக கொண்டாடுவார். டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு இந்த மாவட்டத்துக்கு அழைத்திருந்தார், வந்திருந்தேன். அதே போல ஒரு 5 நாட்களுக்கு முன்பு பொங்கல் நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்தார், வந்திருந்தேன். இதற்கு அந்த நிகழ்ச்சி, இந்த திருமண நிகழ்ச்சிக்கு அதற்கெல்லாம் மகுடம் வைத்தது போல ஒரு சிறப்பான கழகத்துடைய குடும்பத்துடைய திருமண விழாவாக இந்த திருமண விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. களத்தில் எப்பவுமே ஆற்றலுடன் செயல்படக்கூடியவர் தான் அன்பரசன் அவர்கள். இன்றைக்கு இந்த காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழகம் எப்பொழுதுமே கழகத்துடைய கோட்டையாக இருக்கிறது என்றால் அதற்கு அன்பரசனுடைய உழைப்பு தான், களப்பணி தான் காரணம். தலைமை சொல்கின்ற பணிகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை அன்பரசன் அவர்கள் செய்து முடிக்கிறார் என்றால் அவருக்கு இந்த பகுதியில் அண்ணன் திரு STK அவர்கள் உற்ற துணையாக இருந்து கழக பணியை ஆற்றி வருகிறார்கள். அண்ணனுடைய குடும்பம் வழி வழியாக கழகத்திற்கு உழைத்த குடும்பம். இதில் இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னன்னா, இந்த பகுதியில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த பொழுது நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் கருணாநிதி என்று நம்ம பெயர் சூட்டப்பட்டவர் தான் நம்முடைய அண்ணன் திரு STK அவர்கள். அப்படிப்பட்டவருடைய குடும்பத்தில் விழாவில் பங்கேற்பது, அதுவும் 2வது முறையாக பங்கேற்பது எனக்கு கூடுதல் பெருமை. அது மட்டுமல்ல, அண்ணன் திரு STK அவர்களும் இளைஞர் அணியில கழக பணியை தொடங்கி இன்றைக்கு ஒன்றிய செயலாளராக பணியாற்றி வருகிறார் என்பது இளைஞர் அணிக்கு கூடுதல் பெருமை. கிளைக்கழகம், ஒன்றிய கழகம் போன்றவைதான் கழகத்திற்கு அடித்தளம். அவை வலிமையாக இருந்தால்தான் கழகம் எனும் கோபுரம் எப்பொழுதுமே உயர்ந்து நிற்க முடியும். இன்றைக்கு கழகம் இத்தனை வெற்றிகளை, உயரங்களை தொற்றிருக்கிறதுனா அதற்கு கழகத்துடைய அடித்தளமாக கிளைக்கழகம், ஒன்றிய கழகங்கள் சிறந்து விளங்கினாதான் அந்த வெற்றிகளை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒன்றிய கழகங்கள் முக்கியமான ஒரு ஒன்றியம் தான் இந்த திருப்பரம்பூர் வடக்கு ஒன்றியம். அதற்கு அண்ணன் STK அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கழக பணி மட்டுமல்ல, அவருடைய மக்கள் பணியால் இன்றைக்கு திருப்பரம்பூர் ஒன்றிய பெருந்தலைவராகவும் அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார், மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வழியில அவருடைய மகன் மருத்துவர் சபரிராஜாவும் கழகத்திற்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டு மருத்துவரணி துணை அமைப்பாளராக சிறப்பாக பணியாற்றி வருகின்றார். அவருக்கும் மணமகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவங்க இருவே படித்தவர்கள், மருத்துவர்கள். அதுக்காக நம்ம அதிகம் அறிவுரை சொல்ல தேவையில்லை. சுயமரியாதையோடு ஒருவர் விட்டு கொடுத்து, எதற்காக விட்டு கொடுத்து வாழ வேண்டுமோ அதற்கு விட்டு கொடுத்து நல்ல மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, மணமக்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அழகான ஒரு தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சார்பாக கேட்டுக்கொண்டு, இங்கே என்ன சொன்னது போல கலைஞரும் தமிழும் போல, தலைவரும் உழைப்பும் போல, நம்முடைய இயக்கமும் நம்முடைய இயக்க தொண்டர்களும் போல இணைந்து மணமக்கள் இருவரும் வாழ வேண்டும் என்று கேட்டு வாழ்த்தி உங்கள் சார்பாக இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.